நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்னொரு வருஷமாக இருக்கக்கூடாது. இந்த 2020 ஒரு சிக்னிஃபிகண்டாக அடையாளப்படுத்துகிற ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அது அவ்வளோதான், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு நான் நிர்ணயித்த அது எனக்கு வாய்த்தது அப்படின்னு சொல்கிற வருஷமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, நீங்கள் சில காரியம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு ஆழமான தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நிலைவரங்கள் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். சில சொல்லுவாங்க, பார்த்தீங்க, நம்ம ஒன்று நினச்சா வேற மாதிரிலாம் நடக்குது. சில தெய்வத்தை குறை சொல்லுவாங்க, தெய்வம் ஒன்று நினைக்குது, எப்படி இல்லாமல் போயிடுறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் சொல்றார், நீ நிர்ணயிக்கிறது இந்த வருஷம் உனக்கு நடக்கும். என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளை சந்திக்கிறானோ அன்னைக்கு முதல்ல அவன் பெற ஒரு விஷயமா ஒன்று இருக்கும்னா அது கனவாக இருக்கிறது, அது திட்டமாக இருக்கிறது, அது தரிசனமாக இருக்கிறது. நீங்க கனவு கண்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட கனவா இருந்தாலும் உங்க கூட நின்று அதை முடிக்கிற தேவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆசீர்வதின்னு கேட்குறாங்க. எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் சொல்லட்டுமா? ஒரு ஐடியாவை கொடுப்பார், ஒரு கனவை கொடுப்பார். யாரும் பார்க்க முடியாத ஒன்றை உங்களை பார்க்க வைப்பார். யாரும் செய்ய முடியாத ஒன்றை உங்களை கொண்டு அவர் செய்து முடிப்பார். அது வராதாமே, அவங்க தோத்து போனாங்களாமே, இவங்களே இப்படி ஆயிட்டாங்களாமே, அவங்க கதையும் என் கதையும் ஒண்ணு கிடையாது. நான் நிர்ணயித்தார், அவர் அதை எனக்கு நிலைவரப்படுத்துவார். யோசேப்பு பாருங்க, ஒரு தரிசன புருஷன், ஒரு தரிசன புருஷன். கடவுள் பாருங்க, 16-17 வயசு இருக்கும் போது அவனுக்குள்ள கொண்டு வந்து ட்ரீமை போடுறாரு. 1 கோடி போடல, 1 லட்சம் போடல, உலகே ஆளும் சக்தியா இருக்கிற கனவை, ஐடியாவை அவனுக்குள்ள கொண்டு வந்து போட்டார். அன்றைய வார்த்தைக்கு போலாம். இந்த இயரை நாம ஒரு வார்த்தையின் அடிப்படையில் துவங்கினோம். 2 Chronicles 20:20. எல்லாம் சொல்லுங்க, 20:20. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைபடுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சித்தி பெறுவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்புங்கள், நிலைபடுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். என்ன படித்தோம்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பர். எல்லாம் சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பர். நல்லா சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்கள் நிலைபடுவீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள். ஆமென். சரி, இதில் ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். யோபு 22:28. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி நடக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரியா? நிலைவரங்கள் எப்படி உருவாகிறது, ஒரு செட்டில்மெண்ட் எப்படி நடக்கு, ஒரு ஸ்ட்ராங்னஸ் எப்படி உருவாகுது. ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதில் வருது பாருங்க, you will also decide and decree a things and it will be established for you. எல்லாம் சொல்லுங்க, established for you. Amen. அப்படின்னா என்னன்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயம் பண்ணினால் நிலைவரப்படும்.
இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லிட்டோம், ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? வெறும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி சொன்னால் மட்டும் போதாது. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி நடக்குதா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஆங்கிலத்தில் எப்படி வருது? யூ வில் ஆல்சோ டிசைட் அண்ட் டிக்ரீ எ திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, டிசைட் அண்ட் டிக்ரீ எ திங் அண்ட் இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் யூ. அப்போது இதில் ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் சும்மா ஏதோ அப்படி கிடையாது, அது நிஜமாக மாறும். ஆமென். இங்கே வெறும் பிரசங்கங்களை நீங்கள் கேட்கறதுக்காக வரல, இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சும்மா ஏதோ ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போவோம், நம்ம கிறிஸ்தவங்களாக பிறந்துட்டோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் இல்லையா, அப்படின்ட்டுலாம் இங்கே வரதில்லை. பாருங்கள், இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தைகள் தேவனுடைய ஆலோசனைகள் நிறைந்ததாக இருப்பதால் அவைகளை கேட்டு அவைகளின்படி செய்யும்போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை, ஜெயத்தை, பெருக்கத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நல்லா சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்படின்னா என்ன? நிலைவரமாகவும் நிரந்தரமாகும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், விளக்கிட்டோம். இப்போ இதை மட்டும் என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அது ஆங்கிலத்தில் எப்படி வருது? டிசைட் அண்ட் டிக்ரி. எல்லாம் சொல்லுங்க, டிசைட் அண்ட் டிக்ரி. ஆமென். நிர்ணயம் அப்படிங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போதான். அப்படின்னா என்ன? தமிழில் இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னா, நீங்கள் சில காரியம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு ஆழமான தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நிலைவரங்கள் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ ஒரு நிலையே இல்லை, ஏன்னா தானே ஏதோ போயிட்டுருக்குதுங்க, எப்படியோ இருக்குதுங்க லைஃப் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆழமான முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு டெசிஷன் மேக்கிங் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஆழமான தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. பொதுவாக இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறாங்க, புது வருட தீர்மானங்கள் அப்படிங்கிறாங்க. அதிகமான பேர் சொல்கிறது என்னென்னா, அது ஜனவரி 15 வரைக்கும் கூட போகிறது இல்லையா. அநேகருடைய புது வருட தீர்மானங்கள் ஜனவரி 15 வரைக்கும் கூட போகிறதில்ல. அன்றைக்கி ஒருத்தர் ஜிம் நடத்துகிற ஒருத்தர் சொன்னார், நாங்கள் கண்டபடி ஆஃபர் அள்ளி சொல்லிவிடுவோம். எப்போ? இந்த பிகினிங்கில். ஏன் தெரியுமா? ஒரு பயனும் 15 நாளுக்கு பிறகு வரமாட்டான். இதோ 2000 ரூபாய் 1 இயர் பேக்கேஜ் ஆகுமோ, எல்லாம் ஒரு 10 நாள் ஆர்வமாக போகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறது? அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னுங்க இவ்வளோ கம்மியாக தான் பொருட்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க, அதில் 10 கூட தேராது பாஸ். ஏன்னா இவங்க வர்ற வேகத்தில் அப்படியே குறையும். இன்றைக்கி என்னமோ தெரில, கொஞ்சம் மேல் வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே படுத்துருவோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு பார்த்துக்கலாமேன்னா அங்கே முடிஞ்சிடும் டிசம்பர். அடுத்தால இந்த வருஷம் விட்டா அடுத்த வருஷம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்காரு, அடுத்த வருஷம் தீர்மானிப்போம். விட்டதை திரும்ப பிடிப்போங்கிறதுக்குள்ள இங்கே டபுள் ட்ரிபிள் ஆயிடுவாங்க ஆட்கள்லாம். அப்படி ஒரு தோற்று போகிற தீர்மானங்களை நம்ம செய்யாமல், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே, கிருபைக்கு கீழே கடவுள் சொல்லார், நீ நிர்ணயித்தால் அது உனக்கு நிலைவரப்படும். ஆமென். கடவுள் உங்களுடைய டிசிஷனை பிளஸ் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் முடிவுகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை பிளஸ் பண்ண விரும்புகிறார். அது கூட கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு சேரும்போது நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது நடக்கும். ஆமென். நீங்கள் ஒன்றை நிர்ணயித்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படும். இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயித்தலாம், இந்த ஆண்டு நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஆண்டா இருக்கும் என்று நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அது நிலைவரப்படும். இந்த ஆண்டு நான் வியாதியே இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழ்வேன் என்று நிர்ணயித்தால் அது நிலைவரப்படும். இந்த ஆண்டு நான் தேவனுக்கு என்று பெரிய அளவில் எழும்புகிற ஆண்டா இருக்கும் என்று நீங்கள் நிர்ணயித்தால் அது உங்களுக்கு நிலைவரப்படும்.
இந்த ஆண்டு நான் செய்யற பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும், கர்த்தர் எனக்கு அப்படியாக செய்வார் என்று நிர்ணயித்தால் அது உங்களுக்கு நிலைவரப்படும். ஆமென். It will be established for you. செட்டில் ஆக போறீங்க நீங்க. சில பேர் நான் சொல்றேன் செட்டில் ஆக போறீங்க. ஆமென். You will be settled. You will be established. ஆமென். நீங்கள் நாட்டப்பட போகிறீர்கள். ஆமென். அங்க இங்க 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 அப்படி அலக்களிக்கப்படாம நீங்கள் நிலையாய் நிரந்தரமாய். ஆமென். உங்களுக்கு சில பேருக்கு சில இன்கம் ஸ்டார்ட் ஆகுது, அது நிரந்தரமானதா இருக்க போகிறது, அது நிலைவரமானதா இருக்க போகிறது. அந்த மாதிரி சில காரியத்தை தேவன் இந்த வருஷங்களில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயித்தால் நிலைவரப்படும். இது ஒரு ஆசீர்வாதங்க. இது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில சொல்லுவாங்க பார்த்தீங்க, நம்ம ஒன்று நினச்சா வேற மாதிரிலாம் நடக்குது. சில தெய்வத்தை குறை சொல்லிடுவாங்க, தெய்வம் ஒன்று நினைக்குது எப்படி இல்லாமல் போயிடுறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் சொல்கிறார், நீ நிர்ணயிக்கிறது இந்த வருஷம் உனக்கு நடக்கும். ஆமென். இப்போ பாருங்களேன், இந்த சக்தியை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். நிர்ணயிக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளே, ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிற ஆற்றல் தேவனால் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும், கரெக்டாக இதை கரெக்டாக யூஸ் பண்ணும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறதுக்கு காரணம், அவர்கள் எதையும் நிர்ணயிக்காமலே வாழ்கிறார்கள், அல்லது அதை நிர்ணயித்து தேவ பலத்திலே அதை சாதிக்கணும்னு நினைக்காமலே என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அதனால் வாழ்க்கை ஏன்னா தானே போயிடுது. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்னொரு வருஷமாக இருக்கக்கூடாது. இந்த 2020 ஒரு சிக்னிஃபிகண்டாக அடையாளப்படுத்துகிற ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அது அவ்வளோதான், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு நான் நிர்ணயித்தேன், அது எனக்கு வாய்த்தது அப்படின்னு சொல்கிற வருஷமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு வெற்று வருடங்களாக இது இருக்கக்கூடாது, வெற்றியின் வருடங்களாக இருக்க வேண்டும். ஆமென். இது தேவனுக்கு முன்பாக தேவ வார்த்தையிலே தேவ பலத்திலே நீங்கள் சில காரியத்தை தீர்மானிக்கும் பொழுது இது சாத்தியம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தீர்மானிக்கிறவர்களுக்கு, நிர்ணயிக்கிறவர்களுக்கு காரியங்கள் நிலைவரப்படும். அப்படின்னா என்னன்னா, இது ஏதோ நீங்கள் உங்கள் மாம்சத்தில் எதையோ ஒன்று தீர்மானித்து ஐயோ அந்த தீர்மானிச்சேன் அப்படி போகிறதில்ல. இது நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க, அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஆமென். எப்படி தெரியுமா, நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், தானியேல் தீர்மானம் பண்ணினான், தேவன் பிரதானின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா உங்களுக்கு தயவு ரெடியாக இருக்கு. ஆமென். தானியேல் 1வது அதிகாரம், தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, தீர்மானம் பண்ணிக்கொண்டு. தீர்மானம் எங்கே பண்ணுறான்? எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில். சும்மா ஏதோ மேலோட்டமாக கிடையாது. தீர்மானம் எப்படிப்பட்டது? ஆழமான தீர்மானம். எல்லாம் சொல்லுங்க, ஆழமான தீர்மானம். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் தீர்மானித்தான். சும்மா பாப்பமே அப்படிங்கிறது கிடையாது, பார்த்தே ஆகணும். அதுக்கு பேர் தான் தீர்மானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாப்பமேங்கிறது இல்லை, பார்த்தே ஆகணும். பாப்பமேன்னா பாப்பமேன்னு போயிட்டே இருக்கும். பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது? தீர்மானங்களாக இருக்கிறது. பார்த்தே ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தே ஆகணும். அப்போ இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாகாதபடிக்கு பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ பாருங்களேன், வெறும் தீர்மானங்களை பற்றி நான் மட்டும் பேசலை. அதனால தான் வெறும் தீர்மானங்கள் தான் தோற்று போகிறது. ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் தீர்மானிக்கிற காரியங்கள் உங்களுக்கு நிலைவரப்படும். நீங்கள் தீர்மானிக்கிற காரியங்கள் நிலைவரப்படும். இங்கே பாருங்க, 9வது வசனம் சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். எல்லாம் சொல்லுங்க, தானியேல் தீர்மானம் பண்ணினான், தேவன் பிரதானின் கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார்.
அப்போ தீர்மானிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தீர்மானிப்பவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த கீயோடு ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் சில ஆழமான தீர்மானங்களை இந்த வருஷங்களில் நீங்கள் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணுங்கள், உங்களுக்காக எடுத்து வையுங்கள். நான் இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும், இந்த மாதிரி என் வாழ்க்கை போகும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க? தீர்மானம் பண்ணுங்க. வெறும் தீர்மானம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாழாம, வேதவசனம் சொல்லுது தீர்மானிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? எல்லாம் சொல்லுங்க, தயவு. எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர். சிலர் பாருங்களேன், ஃபேவர் 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 அப்படின்ட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், வெறும் ஃபேவர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் எல்லார் மேலேயும் ஃபேவர் இருக்குது. இப்போ புது உடன்படிக்கையின் கீழே இந்த வெளிச்சத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன? தீர்மானிப்பது தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் டிசைட் பண்ணுறதெல்லாம் நடக்கும், தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ பிரதானின் கண்களில் கர்த்தர் என்ன பண்ணாரா? இன்னும் சொல்ல போனா, நீங்க தீர்மானிக்கும் போது ஒரு ஃபேவர் உங்களுக்காக ஓப்பன் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நிலைவரப்படும். ஆமென். ஒரு ஃபேவர் உங்களுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுறது? சரி, ஃபேவரட்னு உட்காந்துட்டே இருக்கிறது இல்லை. நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான கதவுகள் உங்களுக்காக திறந்துறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் முடிவெடுங்க. ஆமென். உங்களுக்காக தயவு காத்திருக்கிறது. நான் ஒரு நல்ல மார்க் வாங்குவேன் இந்த எஜுகேஷன் இயரில். ஆமென். ஒரு நல்ல லெவலில் என்னுடைய எஜுகேஷனை ஃபினிஷ் பண்ணுவேன். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். சில பேர் நம்ம என்னத்தை போ அப்படின்னீங்கன்னா, நீ முடிவு பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஏதோ நானாக பண்ணுறதில்ல, நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இதே தானியேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, 10 மடங்கு அவனுக்கு ஞானத்தை கடவுள் கொடுத்தாரு. ஆமென். அப்போ முடிவு செய்கிறவர்களுக்கு தேவ உதவிகள் காத்திருக்கிறது. ஆமென். சிலருக்கு என்ன தெரியுமா? எந்த முடிவுமே இல்லை, அதான் என் முடிவு சொல்லுவாங்க பாருங்க. எந்த பாலிசியுமே நாங்கள் எடுக்கிறது இல்லை, அதுதான் எங்கள் பாலிசி. அது மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. முடிவே இல்லாத முடிவு. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வாழக்கூடாது. தைரியமாக சில கனவை நீங்கள் காணணும். தைரியமாக சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? முடிவு செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் நிர்ணயித்தால் நிலைவரப்படும். சும்மா இல்லை பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணும் சில காரியங்களை. ஓகே, அதுக்கான சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றம் வரும், வாழ்க்கையில் சேஞ்ச் வரும். தை பிறந்தா வழி பிறக்கும். 2020 வந்துட்டா ஏதாவது ஒன்று நடந்துடும். இப்படியே போகக்கூடாது. அதாவது அதாவது அற்புதங்கள் நம்புறது வேற, எந்த முடிவுமே இல்லாமல் வாழ்றதுங்கிறது வேற. பாருங்க, நான் முடிவு செய்வேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது? அற்புத வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். நான் கானானுக்குள்ளே போயிடுவேங்க, கர்த்தர் எனக்கு உதவுவார் நம்பணும். வழிதோறும் தேவன் அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ சில பேர் எந்த முடிவுமே எடுக்காமல் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் இந்த வருஷத்தில் நீங்கள் சில முடிவுகளை எடுக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எதுலெல்லாம் சில முடிவுகள் எடுக்கலாம், சில தீர்மானங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வாரத்திலேயே நாம் அதை என்ன பண்ணலாம்? நமக்கு நிர்ணயப்படுத்தி கொள்வோம். இந்த மாற்றங்கள் சொன்னேன் இல்லையா? மாற்றங்கள், வாழ்க்கையில் திருப்பங்கள், இதெல்லாம் வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க மக்கள். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் முடிவு பண்ணுகிற நேரங்கள் மாற்றங்கள் துவங்குகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மாற்றங்களுக்காக காத்திருக்காதீர்கள். நீங்கள் முடிவெடுக்கும் நேரம் மாற்றங்கள் வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தானியேல் தீர்மானம் பண்ணினான், தேவன் பிரதானின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினான். எனக்கு தெரியாது சில காரியம் எப்படி அப்படின்ட்டு, ஆனால் முடிவெடுத்தா கர்த்தர் உதவுறத பார்க்க முடியும். ஆமென்.
ஆச்சரியமான தயவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், ஆச்சரியமான உதவிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் எந்த தீர்மானமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தயவுகளை உங்களால் பார்க்க முடியாது. பாருங்கள், நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் எஜுகேஷனில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் நான் நேரங்களை என்ன பண்ண போகிறேன், செலவு பண்ண போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் நான் என் நேரத்தை செலவு பண்ண போகிறேன். ஏதாவது வரும் 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 வரும்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, சில காரியத்தை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். ஆமென். எழுப்புதல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுப்பும்போது வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எழுப்புதல்ங்கிறது நீங்கள் எழும்புறது தான். நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, எழுப்புதல். இவங்க உட்காந்துக்கிட்டு எழுப்புதல் எப்போ வரும், எழுப்புதல் எப்போ வரும், நான் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்திச்சிங்கன்னா எழுப்புதல். பாருங்க, வேத வசனத்திலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52 1வது வசனம் பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யார் எழும்பணும்? நீங்கள் தான் எழும்பணும். எல்லாம் சொல்லுங்கள், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருகிறது இல்லை. அப்படின்னா என்ன? நீ ஒரு முடிவெடுத்து நீங்கள் எழும்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பத்தகாத சில விஷயம்லாம் இருக்குது பாருங்க, அது வரவே வராது அப்படிங்கிறார். ஆமென். அது உன்னிடத்தில் வருவதே இல்லை சொல்கிறாரு. 2வது வசனத்தில், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நீங்களே எடுத்து போட்டுருங்கன்ட்டார். ஏன்னா அவர் வெட்டிட்டார். வெட்டிட்டு இப்போ கயிறோட திரிகிறாங்க நிறைய பேர். எல்லாம் சொல்லுங்க, முடிச்சு அவுத்தாச்சு, வெட்டவும் செஞ்சாச்சு, சும்மா இப்படி கிடக்கு. இப்போ இப்படி எடுத்து போடுறதுக்கு பதிலாக கட்டுகளோடு, சகோதரியே சகோதரனே உனக்கு ஒரு கட்டுகள் இருக்கிறது அப்படின்ட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் கட்ட கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் அறுத்தா, ஒருத்தர் அதை பிடுங்கினார். இப்போ சொல்றாரு, அதை எடுத்து தூர போட்டுருங்கிறார். இது எப்படி தெரியுமா? செய்து முடிக்கப்பட்ட செயலை விசுவாசித்து நீங்களே இதை உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம். ஆமென். வல்லமை ரெடி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்போ அது ஒரு ஆடை மாதிரி இருக்குது, போட்டுக்கோ. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இன்னும் அழுக்கு ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்துக்காத, புதிய உடைகளை உடுத்திக்கோ. தூசிகளை உதறிவிட்டு எழும்பு. ஓ, மேலே இருக்கிறதெல்லாம் சாதாரணமானது தான், இப்படி தட்டினா போயிடும். ஆனால் நம்ம போகாது பிரதர், போகாது பிரதர், இது மாறவே மாறாது பிரதர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற. அவர் சொல்றாரு, இல்லை, உதறு. எல்லாம் சொல்லுங்க, உதறி விட்டு எழும்பு. ஆமென். அப்போ எழுப்புதல், மாற்றங்கள், திருப்பங்கள் வரும்னு காத்திருக்க கூடாது. சில பாருங்க 2000 வருஷத்துலேருந்து அப்படி தான் இருக்காங்க. 2001, 2002, 2003, இப்போ எங்கே வந்துடுச்சு? 2020 ஆயிடுச்சு. இப்போவும் அப்படி போயிடக்கூடாது. இந்த வருஷம் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் எழுப்புதலை, மாற்றங்களை, திருப்பங்களை, முன்னேற்றங்களை, வளர்ச்சியை, அபிவிருத்தியை, தேவ மகிமையை பார்த்தே ஆகணும். நிர்ணயித்தால் அது நிலைவரப்படும். அதாவது உங்கள் பேஷனுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கடவுளே கூப்பிடுறாரு, தாகமாக இருக்கிற ஆள் வாயா அப்படிங்காரு. யாரு வா? தாகமாக இருக்கிற ஆள் வாங்குறாரு. ஏன்? ஏன்னா உன் பேஷனில் தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஏமேன். நீனே என்னத்தை போ அப்படின்னீங்கன்னா என்ன செய்யறது? ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே ரெடி, இந்த வருஷம் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு உங்கள் உள்ளங்களை நீங்கள் திறந்து கொடுக்க தயாராகணும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வல்லமையான காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் நிர்ணயிப்பது இந்த ஆண்டிலே எனக்கு நிலை வரப்படும்.
ஆமென். அதாவது செய்வதையே செய்து கொண்டு வித்தியாசமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சொல்றாங்க பாருங்க, டூயிங் சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். அதுக்கு பேர் தான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் அதே மாதிரியே பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் சில முடிவுகளை ஆழமாக நான் எடுக்க போகிறேன். ஆமென். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதில் ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலாம். இந்த சுதந்திரத்தில் தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். உங்கள் ஃபைனான்ஸில் நீங்கள் பார்க்கணுமா பார்க்கலாங்கிறேன். நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஃபைனான்ஸில் பார்க்கணுமாங்க. ப்ராஸ்பரிட்டி கிளாஸில் பார்த்தா ஆளே இருக்காது. அங்கே திருச்சி, திருப்பூர் எங்கெல்லாமோ இருந்து வண்டி பிடிச்சி வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து வந்து உட்காந்துருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ், சண்டே சர்வீஸுக்குங்க. அவர் நேற்றுக்கு நைட்டு இங்கே வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி ஃபஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணியாச்சு, இப்போ ரெண்டாவது சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதரரே, சகோதரிகளே, இருக்கிறீர்களா? செய்வீர்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் ஏனோ தானே என்ன பண்ணிடக்கூடாது, போயிட கூடாது. கொஞ்சம் ஸ்டிக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி பேசுறது நல்லது. ஏன்னா வருஷம் பூரா கோட்டை விட்டுட்டு போயிடக்கூடாது. கரெக்டாக பிடிக்கணும். கடவுளுடைய கிருபை தான் இது உங்களுக்கு உதவி செய்யும். நான் ஏதோ நீங்கள் ஏதோ பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்ல. நான் நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க, அவர் உதவி செய்வார். இன்னும் சொல்ல போனால் முடிவு பண்ணுறதுக்கே இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ யார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் தான் பேசிட்டு இருக்கிறார். முடிவு பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுறாரு, முடிவு பண்ணாலும் உதவி பண்ணுறாரு. முற்றிலும் கிருபை எல்லாத்தையும் செஞ்சிருது. ஆமென். கிருபை வந்து வேற வேற டைமென்ஷனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. கிரேஸ் டீச்சர்ஸ் சம்திங். கிருபை சில காரியத்தை நமக்கு போதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ, உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ சில காரியத்தை கிருபை உங்களுக்கு என்ன பண்ணுது? டீச் பண்ணுது, உங்களுக்கு அது போதிக்கிறது. பாருங்க, அப்போ எதில் ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பார்க்க முடியும். ஆமென். வாழ்க்கையில் எதில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? அப்போ சில காரியத்தை அப்படியே வைங்க உங்கள் முன்னாடி. தெளிவாக சொல்லணும்னா, உங்களுக்கான இந்த வருஷம் சில நல்ல நல்ல திட்டங்கள், கனவுகளை உருவாக்குங்க. ஆமென். அதை உருவாக்குங்க, உங்கள் முன்னாடி உருவாக்கி வையுங்க. ஆமென். வருஷ துவக்கமே இந்த கனவுங்கிறது கண்ணு மாதிரி, ஒரு பார்வை மாதிரி. பார்வை இருந்தால் தான் பயணமே. பார்வை இல்லைன்னா பயணமே இருக்காது. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லை, அதான் சொல்றேன் நான். அதை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சில காரியத்தை இப்போமே பிளான் பண்ணி எழுதிட்டு இருக்கிறேன். போன வருஷமே பிளான் பண்ணிட்டேன். இப்போமே இந்த பாருங்கள், இது என் டைரி தான். இதில் நான் என்னுடைய ஐடியாஸு, ஆண்டவர் என்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் சில காரியங்கள் இந்த வருஷம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆமென். ஸோ தேங்க் காட். போன வருஷம் அப்படி எத்தனையோ காரியங்களை யோசித்தோம். சில காரியங்கள் நடக்கவே இல்லை, சில காரியங்கள் நினச்சதை விட சூப்பராக நடந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? தேங்க் காட். என்னெல்லாம் நடந்ததோ அதுக்காக ஸ்தோத்திரம். சிலதை ஏன் மிஸ் பண்ணோன்னு கண்டுபிடிச்சி இந்த வருஷம் அதையும் சேர்த்து அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோல்வியெல்லாம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது பிரதர். அதனால தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், கனவு அதாவது கனவுல தோற்று போகிறது வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கனவே இல்லாமல் வாழ்கிறது தான் ரொம்ப இதுங்க. அது நல்ல பழக்கமே கிடையாது. நீ கனவு வைங்க, ஒருவேளை இன்னொரு 6 மாதம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் எந்த கனவுமே இல்லாமல் வாழாதீங்க, எந்த தீர்மானமும் இல்லாமல் வாழாதீங்க. பாருங்கள், வேதாகம மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருக்குமே ட்ரீம் இருந்தது. இன்னும் சொல்லணும்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளை சந்திக்கிறானோ அன்னைக்கு முதல்ல அவன் பெற ஒரு விஷயமா ஒன்று இருக்கும்னா அது கனவாக இருக்கிறது, அது திட்டமாக இருக்கிறது, அது தரிசனமாக இருக்கிறது. ஆமாம், ஒரு பிளான் அவனுக்கு கிடைக்குது, ஒரு விஷன் அவனுக்கு கிடைக்குது, ஒரு டிசைர் அவனுக்கு கிடைக்குது. அப்படி ஒன்று உங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன்,
உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது, எந்த ஊக்கமே உங்களுக்கு கிடையாது, உட்கார்ந்துக்கிட்டே இருப்பீங்க. சிலர் பாருங்க எதுலையாவது மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு எந்த கனவுமே இல்லைன்னு அர்த்தம். இவங்க 6 மாதம் போயிடும், இவங்களுக்குள்ளே 6 மாதம் போயிடும். ஹலோ, ஏன் தெரியுமா? இவங்களுக்குன்னு எந்த கனவுமே இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு திட்டம், உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும்னா இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தரிசனம் உள்ள இடத்தில் ஜனங்கள் சீர்படுகிறார்கள், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். தரிசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்க வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணும், உங்க வாழ்க்கையை தரமுள்ளதா அது மாற்ற ஆரம்பிக்கும். எதுல முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அதுல உங்க நேரத்தை தரமா செலவு பண்ண ஆரம்பிங்க. ஆமென். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். தரிசனம் இல்லாத இடத்தில் சீர்கெட்டு போகிறார்கள். இந்த வருஷம் சில காரியத்தை பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Proverbs 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில். தீர்க்க தரிசனம்னா மகனே கலங்காதே, மகளே பயப்படாதே அப்படிம்பாங்கல்ல, அது நல்லது தான். அதான் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள்ட்டனே. ஆனா இதுல சொல்லியிருக்கிறது அது இல்லை. இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருப்பாருங்க, where there is no vision. அப்ப இந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கிறது என்னது? ப்ராஃபஸி கிடையாது. என்னது? எல்லாம் சொல்லுங்க விஷன். எல்லாம் சொல்லுங்க விஷன். பாருங்க, ஒரு கம்பெனி போர்டு மீட்டிங் மாதிரி சண்டே சர்வீஸ் நடந்துட்டு இருக்குங்க. உங்க என்ன போங்க, உங்ககிட்ட சண்டே சர்வீஸ் மாதிரியா இருக்குது. ஒரு பெரிய நிறுவனம் ஒரு போர்ட் மீட்டிங் எப்படி நடக்கும்? இந்த வருஷம் சில பிளான்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு அது மாதிரி நடக்குது. கடவுள் அவர் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளோடு பேசி கொண்டிருக்கிறார். You are the ambassador of the kingdom of God. Amen. You are not ordinary people, my friend. நீங்க கனவு கண்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட கனவா இருந்தாலும் உங்க கூட நின்று அதை முடிக்கிற தேவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால சொல்ல, think big, plan big, aim big. அதாவது காசு இல்லாததுக்கு பேர் ஏழ்மை கிடையாது, கனவே இல்லாதவர்கள் தான் ஏழைகள். காசு இல்லாதவர்கள் ஏழைகள் அல்ல, கனவு இல்லாதவர்கள் தான் ஏழைகள். என்னைக்கு உங்களுக்கு கனவு இருக்கோ அன்னைக்கே நீங்க செல்வந்தர்ல மாறிட்டீங்க, அன்னைக்கே நீங்க ரிச் மேன், அன்னைக்கே you are the powerful man, you are the man of discipline. Amen. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் வேற எங்கேயுமே பார்க்கல. இப்போ பாருங்க, கனவு காணமாக்கும், பிளான் பண்ணுமாக்குன்னு எவ்வளோ புக்ஸ் வந்திருக்குது. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேத புத்தகம் இதை உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். அதான் வார்த்தையின் மகிமையா இருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, where there is no vision, no revelation of God and His word. அதாவது நம்ம பிரச்சனை என்னையா, நமக்கிட்ட வார்த்தை இல்லை, நமக்கிட்ட வெளிச்சம் இல்லை, நமக்கு ஒரு தெளிவான தரிசனம் இல்லை. உங்களுக்கு ஒரு தெளிவான வெளிச்சம், உங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் உங்களுக்கு இருக்கும்னா பாருங்க, வாழ்க்கை வேற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஆமென். எப்படி போட்டு பாருங்க, the people are unstead but happy and blessed is he who keeps the law of God. ஆனா கடவுளுடைய வழியில போறவங்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தரிசனம் உள்ளவர்கள், வெளிப்பாடு உள்ளவர்கள், தேவனையும் அவர் வார்த்தையும் குறித்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆமென். ரெவலேஷன். எல்லாம் சொல்லுங்க, ரெவலேஷன், விஷன். ஆமென். ஏன் இயக்கம் இல்லைன்னா, ஏன்னா விஷன் இருந்தாதான் மிஷன். விஷனே இல்லைன்னா இங்கிருந்து மிஷன் வரும். அதனால ஆபிரகாமை கூப்பிட்டு 2 விஷயம் சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். ஆபிரகாமை கூப்பிட்டு 2 விஷயம் சொல்லி கொடுக்கிறார். ஒன்று, உன் கண்களை ஏறெடுத்து பா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு மனுஷனுக்கு கடவுள் வைத்திருக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா? அவன் தன்
இந்த கண்ணால மட்டும், இந்த கண்ணால எவ்வளவு பார்ப்பீங்க? இந்த ரோடு, அந்த தெரு, அவ்வளவுதான் தெரியும். அதுல காண்றதை பத்தி சொல்ல. விஷன், எல்லாம் சொல்லுங்க விஷன். உங்கள் விசுவாச கண்களை கொண்டு காண முடியாததை காண்கிறவன் செய்ய முடியாததை செய்கிறான். ஆமென். ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஓரல் ராபர்ட் சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல. when you see the invisible you can do the impossible. இல்லாததை காண்கிறவன் முடியாததையும் செய்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இல்லாததை காண்கிறவன். விஷன் என்ன தெரியுமா? அது யாருமே இது வரைக்கும் பார்த்துறாதா இருக்கலாம். விமானம் என்கிற ஒன்றை யாருமே பார்த்ததில்லை. காருங்கிற ஒன்றை யாருமே பார்த்ததில்லை. நாம் அன்னைக்கு யூஸ் பண்ணுற நிறைய பொருட்களை நாம் யாருமே பார்த்துராத போது அந்த மனிதர்கள் தங்கள் கனவிலே, தரிசனத்திலே அதில் முதல் முறையாக பார்த்தார்கள். அவர்கள் பார்த்ததை அதற்கு பின்பாக அவர்கள் பிறப்பித்தார்கள். மனிதனுக்குள் கடவுள் வைத்திருக்கிற ஆற்றல் என்னவென்றால், அவன் பார்ப்பதை அவனால் பிறப்பிக்க முடியும். அப்பேற்பட்ட ஆற்றலோடு தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு வீடு கட்டுறது போல பாருங்க. ஏன் ஒரு வீடு கொஞ்சம் பேருக்கு கட்டி கொடுக்கிற மாதிரி பாருங்க. வாழ்க்கை எழும்புவதை பாருங்கள், சுகம் அடைவதை பாருங்கள், அநேகரை சுகப்படுத்துவதை பாருங்கள், பெரிய பெரிய மேடை ஏறுவதை பாருங்கள், சில பேரை மேடை ஏற்றி விடுவதை பாருங்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை சுதந்தரிப்பீர்கள். இந்த வருஷத்தில் பார்க்கிற உலகத்துக்குள்ள நீங்க போவீங்க. எல்லாமே இந்த உலகத்தில் 2 முறை நடக்குது. எல்லாமே இந்த உலகத்தில் 2 முறை நடக்கிறது. முதல்ல உள்ள, அப்புறம் வெளியில. ஆனா உள்ள நடக்கும்னா இட்ஸ் a matter of time. அது வெளியில நடந்தே தீரும். நீங்க உள்ள பார்க்க ஆரம்பிச்சா போதும். உள்ள ஒரு தரிசனம், உங்க குடும்பம் இப்படி இருக்க போகுது, என் குடும்பம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க போகுது, என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், என் வருமானம் இப்படி இருக்கும். உங்க சம்பளத்தை உங்களால முடிவு பண்ண முடியும். you can decide your income, you can decide your salary. இந்த வருஷம் என் இன்கம் இவ்வளவு இருக்கணும் தீர்மானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதுக்கு தயவுகளை செய்வார், கர்த்தர் அதுக்கு வழிகளை உண்டாக ஆரம்பிப்பார். எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயித்தால் நிலை வரப்படும். காசு இல்லாத உங்க பிரச்சனை இல்லை, கனவு இல்லாத உங்க பிரச்சனை, தரிசனம் இல்லாத உங்க பிரச்சனை, ஆழமான முடிவுகள் இல்லாத பிரச்சனை. வளர்ச்சிகள் தானாய் நடப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள்ஸ் பத்தி பேச போறேன் இந்த செவ்வாய். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட போறோம். அப்புறம் பே பண்ணாதான் செவ்வாய் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வருஷம் இன்கம் கூடுதுல. ஆமென். சிலருக்கு தெரியல பாருங்க, ஏதோ சும்மா மைக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் உலகத்தையே உருவாக்குற மேட்டர் இங்க பேசிட்டு இருக்கிறோங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சும்மா வரல, காரைக்குடியிலேருந்து சும்மா வரல, திருச்செங்கோட்டிலேருந்து சும்மா வரல, கரூர்ல இருந்து இங்கே சும்மா வரல. மக்கள் அவர்கள் ஏதோ ஒன்றை பார்க்கிறார்கள், எதையோ ஒன்றை அவர்கள் உணர்கிறார்கள். ஆகையால தான் இவ்வளவு தூரம் மக்கள் வருகிறார்கள். மலேசியாவிலேருந்து வந்து உட்கார்ந்துட்டு போகிறாங்க. கூட ஒரு சீனா தேசத்து ஆளும் வந்திருக்கு. இவங்க அவங்களுக்கு சொல்லி அவங்க இன்ஸ்பயர் ஆகி இங்கேயே வந்து கேட்டுட்டு போகிறாங்க. சீன மொழியில் டிரான்ஸ்லேஷன் நடக்குங்க. நாள் வருது பாருங்க, சகல பாஷையும் சகல மக்களும் கூடி வருகிற நாள் வருகிறது. நான் அதை பார்க்குறேன். ஆமென். அப்போ நீங்க எப்படி இருப்பீங்கிறதையும் நான் சேர்த்தே பார்க்குறேன். உங்க எலிப்பேட்டில் தான் நீங்க வருவீங்க. ஆமென். உங்க ஹெலிகாப்டர் தான் வருவீங்க. சர்ச்சில் எலிப்பேட் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏங்க முதல்ல பாருங்க, அதுக்கு எந்த காசும் தேவையில்லை. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நல்ல வீடை பாருங்க, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா? இப்போ உங்களால வாங்க முடியாத பத்தி அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். நீர் நிர்ணயித்தார், அவர் நிலைவரப்படுத்துவார். வாழ்க்கைங்கிறது உங்களால என்ன முடியுங்கிறது இல்ல, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்ன செய்ய முடியுங்கிறதா வாழ்க்கையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயம் பண்ணுங்க.
ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்தை பாருங்க. see some vision. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இந்த விஷனுங்கிறதே எப்படி வருதுன்னா, ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல அசைவாடி உங்க மேல அப்படியே மூவ் பண்ணி உங்களை சில காரியத்தை பார்க்க வைப்பார், சில காரியத்தை தரிசிக்க வைப்பார். அவர் காட் இஸ் a ட்ரீம் கிவர். நம் தேவன் கனவுகளை கொடுக்கிற தேவன். பிலிப்பியர் 2:13 அடிப்படையில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்குகிறவர். ஆமென். கர்த்தர் அதை உருவாக்குறாராம், அதை ஏற்படுத்துகிறாராம், அதை உங்களுக்கு காணும்படியா செய்வார். பாருங்க, இந்த உலகத்தில் மனிதர்கள் தாங்கள் உள்ளத்தில் பார்த்ததை தான் பின்பு உலகம் பார்த்தது. இன்னைக்கு பாருங்க, இந்த டிஸ்னி லேண்டுன்னு இருக்குது. வால்ட் டிஸ்னி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒன்று உருவாக்கினார், டிஸ்னி லேண்ட். அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். அதை அவர் உருவாக்கி முடிப்பதற்கு முன்பாக அவர் மரித்து போனார். அப்போ எல்லாரும் வருத்தத்தோடு சொன்னாங்க, பாவம் முடிகிற வரைக்கும் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஐயா போயிட்டார அப்படின்ட்டு வருத்தத்தோடு சொன்னாங்க. அவர் பார்க்காம போயிட்டார அப்படின்னு ரொம்ப ஆறுதல் படுத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கு வால்ட் டிஸ்னியுடைய ஒய்ஃப் என்சின்னு பிரசங்கம் பண்ணாங்களாம், பேசினாங்களாம். நமக்கு எல்லாமே அப்படியே வருது. அப்போ என்ன சொன்னாங்களாம், அவர் பார்க்கலன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஐ எம் சாரி, அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாங்க. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பார்த்தோம். அவர் பார்க்காம போயிட்டாருன்னு சொல்லாதீங்க, அவர் கண்டிப்பா பார்த்தார். யோசேப்பு பாருங்க, ஒரு தரிசன புருஷன், ஒரு தரிசன புருஷன். கடவுள் பாருங்க 16-17 வயசு இருக்கும்போது அவனுக்குள்ள கொண்டு வந்து ட்ரீமை போடுறாரு. 1 கோடி போடல, 1 லட்சம் போடல, உலகையே ஆளும் சக்தியா இருக்கிற கனவை, ஐடியாவை அவனுக்குள்ள கொண்டு வந்து போட்டான். அதனாலதான் கடவுள் சொல்றார், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். the god given dream, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கனவு இருந்ததுன்னா உங்க டெஸ்டினியே வேற மாதிரி போகும், உங்க வாழ்க்கையே வேற மாதிரி போகும். உங்க பின்னாடி நின்று அதை பண்ணியா இதை பண்ணியான்னு ஒருத்தர் கம்பை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க அதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. முடித்தே ஆகணும், அடந்தே ஆகணும்னு எந்த கனவும் இல்லாததான் மக்கள் அப்படியே இருப்பதற்கு காரணம். முன்னாடி சில காரியத்தை வச்சு பாருங்க, முன்னாடி சில காரியத்தை தீர்மானிச்சு பாருங்க. அவன் பாருங்க, சாகிற வரைக்கும் கனவு காண்டது நுப்பாட்டில். ஒரு ஆடு மேய்க்கிற அப்பாவுக்கு பிறந்த அவனை ஒரு சிங்காசனத்தில் வைப்பாங்கிற கனவை கடவுள் அவன் உள்ளத்தில் போட்டது மட்டும் இல்லாமல் சாகும்போது சொல்கிறான் யோசேப்பு, என்னுடைய டெட் பாடியை புதைச்சிடாதீங்க அப்படிங்கிறான். என்னுடைய பாடியை இங்கே புதைச்சிடாதீங்க, என் பாடியை அப்படியே வச்சிருங்க. ஏன்னா இந்த எகிப்தில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. தேவன் இங்கிருந்து எடுத்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு உங்களை கூட்டிட்டு போவார். வாவ்! அவனுக்கான கனவுகளை மட்டும் கண்டவன் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான கனவுகளையும் யோசேப்பால் பார்க்க முடிந்தது. ஸோ பார்க்கணும், விஷன்ங்கிறது சாதாரணமான ஒரு மேட்டர் இல்லை. இட்ஸ் a greatest blessings. சிலர் ஆசீர்வதின்னு கேட்குறாங்க. எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் சொல்லட்டுமா? ஒரு ஐடியாவை கொடுப்பார், ஒரு கனவை கொடுப்பார். யாரும் பார்க்க முடியாத ஒன்றை உங்களை பார்க்க வைப்பார். யாரும் செய்ய முடியாத ஒன்றை உங்களை கொண்டு அவர் செய்து முடிப்பார். அதில் பார்க்க வைப்பார் உள்ளத்தில். இது நம்ம சக்திக்கு மீறினதா இருக்குதே, இது நம்ம தகுதிக்கு மேல தெரியுதே, அப்போ கண்டிப்பா அது ஆண்டவர் கொடுத்த கனவு தான். ஆமென். அது தேவனால மட்டும்தான் அப்படி கனவு உங்களுக்கு கொடுக்க முடியும். பொறுக்கி கொண்டிருக்கிற வயலுக்கு எஜமாட்டியாகும் கனவு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சில பேர்லாம் ஓனராக, சில பேர்லாம் முதலாளியாக இந்த ஆண்டில் மாறும்படியான ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை இந்த வேலையில டிக்ளேர் பண்ற. சில விஷயத்தை நீங்க ஓன் பண்ணுங்க, சொந்தமாய் உங்களுக்கு வருவதாக. ஒருவேளை ஒரு டிரைவரா இருப்பீங்கன்னா சொந்த வாகனங்களை நீங்களே வாங்குகிற வருஷங்களாய் உங்களுக்கு இருப்பதாக. ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நீங்களே ஒரு கடையை, ஒரு ஷாப்பை ஓபன் பண்ற வருஷமாக உங்களுக்கு இருப்பதாக. I declare in Jesus name. பாருங்க,
ஒன்றே ஒன்று தான் நான் செஞ்சுருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. பாக்கெட்டில் காசு இல்லாத போது, பர்ஸு காலியாக இருந்த போது, டீ குடிச்சுக்கிட்டு, இந்த தெரு என்ன விலைன்னு கேளு, ஏய் இருக்கட்டும்ப்பா வாங்கி போடுவோம், நாளைக்கு பைபிள் காலேஜ் கட்டலாம்ல அப்படின்ட்டு எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம். ட்ரீம் 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 நிற்கவே இல்லை. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், போய்கிட்டே இருக்குது, பறந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிற. திருநெல்வேலியில் மட்டும் எதை செய்யணும்னு நினச்சனோ அதை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் ஃபுல்லாக செய்கிற மாதிரி கனவு விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் அற்ப காரியம் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு. அதனால தான் அப்பா சொல்கிறாரு, என் உதவி உனக்கு இருக்கும்னா நீ நிர்ணயித்தா, என்னை நீ நம்ப தயாராக இருந்தா நான் நிலைவரப்படுத்துவேன், நான் நிலைவரப்படுத்துவேன். உங்கள் தேவனை விட பெரிய கனவுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஷூ லேஸ் கூட ஒழுங்கா அந்து போயிருக்குமா, அந்த ஒரு ஷூ கூட வாங்க காசு இல்லாத ஒரு ஓரல் டிராபட்டு தான் 3000 கோடி மதிப்புள்ள யூனிவர்சிட்டியை கட்டும்படியாக தேவன் அவர் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு செருப்புக்கு, ஒரு சாதாரண இதுக்கு வழி இல்லாமல் இருந்த எத்தனையோ பேர், ஒரு ஓட்ட காரில் போன ஒரு கென்னத் கோப்லண்ட இன்னைக்கு 30 பேருக்கு விமானம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்றேன், கென்னத் கோப்லண்டின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஓரல் ராபர்ட்டுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். இந்த இடம் ஒரு கல்லறை, இங்கே யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சாம்பி செல்லத்துறை அவர்கள் சபை ஆரம்பித்த போது இன்னைக்கு திரளாய் மக்கள் அங்கு குவிகிற மாதிரி, 1000 கணக்கில் அந்த சபை பெருகிற மாதிரி தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்றால் நான் சொல்லட்டும், சாம் செல்லத்துறையின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், உங்களுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி ஒரு பயணத்தை இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் துவங்கும்படியாய் தேவ ஆவியானவர் உங்களை எழுப்புகிறார். Arise and shine. எழும்பி பிராசி, எழும்பு சீயோனை எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காதது இந்த சாக்கு சொல்றது தான். படுத்துக்கிட்டேனாலும் கால் ஆட்டிக்கிட்டே இருங்க, தறி ஏதாவது அடிச்சு நெஞ்சிடலாம். ஹலோ, do something. do something. Amen. சோம்பின கையை கூட இயேசு நீட்ட சொன்னாருங்க. அது மறு கையை போல சுகமானது, அது மறு கையை போல சுகமானது. It's an act of faith. It's an act of faith. It's an act of faith. ஆமென். காசுக்கே வழி இல்லைன்னு அப்ப இருக்கிற காசு போட்டு போயிருங்க. Amen. ஆமா, act of faith. Amen. சூம்பின கையை நீட்டுங்கிறார். அவனே கை சூம்பி போயிருக்கு, அதை போய் நீட்ட சொல்றீங்களே. சும்மா நீட்டுப்பா நீட்டுப்பா நீட்டுப்பான்னா மறுகையை போல அது வளர்ந்து சூம்பி இருக்குன்னா என்ன இப்படி இருக்குது. அவன் நீட்டும் போது அது வளருகிறது. நிர்ணயித்தால் நிர்ணயித்தால் நிலை வரப்படும். மாஷாக்கா, நீங்க கையை வைங்க, அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் பெருக செய்வார். இறங்குங்க, சும்மா சோம்பி கிடக்காதீங்க வீட்டுக்குள்ள. டூ சம்திங். ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிளான் வைங்க. ஒரு 6 மாசத்துல, ஒரு வருஷத்துல நான் பண்ண போறேன், ஒரு மாசத்துக்குள்ள இதை பண்ண போறேன், டெய்லி இதை நான் செய்ய போறேன். டெய்லிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிட்டன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். உங்கள் எதிர்காலம்ங்கிறது எங்கேயோ இல்லை, நீங்க தினந்தோறும் என்ன செய்றீங்களோ அதுக்குள்ளதான் உங்க எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, நான் இதை எடுத்து படிக்கிறேன், தியானிக்கிறேன். எனக்கான ஜீவனை பெறுவது மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளுகிறேன். தீட்ட 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 போன வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சாக்காடுவீங்க, எத்தனையோ லட்சத்துக்கு நம்ம பென் டிரைவ்ஸ் விற்றுருக்குது. நான் பேசின பென் டிரைவ்ஸ் சம் லேக்ஸுக்கு அது விற்றுருக்கு. நானும் ஊருக்கெல்லாம் எல்லா ஊழியக்காரங்க கஷ்டப்படுறோம் பிரதர், ஜோம் பண்ணிக்கோங்க, ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க.
அப்படின்னு கேட்குற ஆளாகவும் இருக்கலாம். ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ண, என் கை ஏந்தாது, என் கை இறைக்கும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் செய்யணும், நீ நிர்ணயித்தால் அது உமக்கு நிலை வரப்படும். ஆண்டவரே, நான் அப்படி தான் வாழ விரும்புகிறேன். போன வருஷம் எத்தனையோ ஊழியர்களுக்கு உதவ கடவுள் உதவி செய்தார். இந்த வருஷம் நான் எழுதி வச்சிருக்கிறேன், 100 பாஸ்டருக்கு ஒவ்வொரு மாதமும் உதவி செய்ய போகிறோம். 100 பாஸ்டர்ஸுக்கு எவ்ரி மந்த் we are going to give something. இந்த வருஷம் 100 பிள்ளைகளுக்கு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு கடவுள் உதவி செய்தார். கம்மிங் இயரில் அது 1000 மாறும், 1000 மாறும், 1000 மாறும். கடவுள் உங்களை பெருக செய்கிற கடவுள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக வைக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க வாழ்க்கையை, கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலதை தீர்மானம் பண்ணுங்க, போயிட்டே இருப்பீங்க. அப்போ ஆபிரகாமுக்கு 2 காரியம் சொன்னார். முதல்ல என்ன சொன்னார்னா, உன் கண்களை ஏறெடுத்து, அப்புறம் சொன்னார் உன் காலை எடுத்து, எல்லாம் சொல்லுங்க, கண்ணவை அப்புறம் காலவை. எல்லாம் சொல்லுங்க, கண்ணவை அப்புறம் காலவை. கண்ணை வைக்கிறதுக்கு பேர் விஷன், காலை வைக்கிறதுக்கு பேர் மிஷன். சொன்னாரு, நீ பார்க்கறத உனக்கு கொடுப்பேன், உன் கால் மிதிக்கும் எவ்விடமும் உனக்கு சொந்தமாக மாறும். உன் கால் மிதிக்கும் எவ்விடமும் உனக்கு சொந்தமாய் மாறும். ஆமென். அது வராதாமே, அவங்க தோத்து போனாங்களாமே, இவங்களே இப்படி ஆயிட்டாங்களாமே, அவங்க கதையும் என் கதையும் ஒன்று கிடையாது. நான் நிர்ணயித்தால் அவர் அதை எனக்கு நிலைவரப்படுத்துவார். நான் நம்புகிறது அவராலே வரும். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது அத்தனையும் நடந்தேறும். ஆமென். ஸோ வெறும் விஷன் மட்டும் இல்லை, எதையும் செட் பண்ணுங்க, மிஷனையும் என்ன பண்ணுங்க, செட் பண்ணுங்க. சில காரியங்களை செய்ய தீர்மானம் செய்யுங்கள், முன்னேறி செல்லுங்கள். அப்படிங்கிறதான் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நிர்ணயிக்கும் பொழுது நிலை வரப்படும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சிலதை தீர்மானம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எழும்புனாதான் எழுப்புதல். நீங்கள் எழும்பிடுங்க. நீங்கள் அது இதுன்னு சொல்லாதீங்க. மூளை மட்டும்தான் வேலை செய்யுது, வேற எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாத ஆட்கள்லாம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. வெறும் பிரெயின் மட்டும்தான் அப்படியே வேலை செய்யுது, அப்படியே வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்டீஃபன் அவர் தான் என்னமோ பண்ணிட்டு போயிட்டார். எவ்வளவு பேர் பாருங்க, கண்ணு தெரியாதவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்க, கால் இல்லாதவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே ஒட்டு ஒத்த உருவம் 120 130 கிலோவில் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்களேன். அப்படியே 100 தாண்டுது. சிலதெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகி இருக்கிறார்கள். யூ கேன் டூ மைட்டி திங்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி அடிச்சிங்கன்னா மாறாதெல்லாம் மாறும், நடக்காதெல்லாம் நடக்கும், பெரிய பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆமென். ஸோ இது என்ன தெரியுமா, இது ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கிடையாது, இது வந்து ரியல் ஃபெய்த். இது வந்து கர்த்தரே உங்க கூட நிற்கிறார். நீ முடிவு பண்ணு, நான் உனக்கு உதவி செய்கிறேங்கிற, நீ வலையை போடு, உள்ள மீனை கொண்டு வர்றது என் வேலை. வலைகளை போடுங்கள். ஆமென். வலைகளை போடுங்கள், கனவுகளை காணுங்கள், பெரிய செயல்களை தீர்மானம் பண்ணுங்க. அது உள்ள கொண்டு வந்து நிரப்புறது அவர் வேலையா இருக்குது. அதனால தான் நான் 10,000 பேர் கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார். ஆமென். வெறும் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் வரல, இந்த ஊரில் செஞ்சு காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் மட்டும் நினச்சிருக்காதீங்க இவர் செய்தியாளர் இல்லை, செய்து காட்டுபவர். இனிமேல் அந்த செய்தியாளர்னு எனக்கு போடாதீங்க, செய்து காட்டுபவர் வந்திருக்கிறார் அப்படின்னு போடுங்க. இந்த மத்தியிலே நம் நாளிலே தேவ செய்தியாளர் இல்லை இல்லை இல்லை, செய்து காட்டுபவர், டெமான்ஸ்ட்ரேட்டர். ஆமென். the kingdom is not just preaching. அது வெறும் பேச்சு கிடையாது, அது பலத்திலே நிரூபிக்கப்படுகிறது, அது செயலிலே காட்டப்படுகிறது. ஆமென். நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஜனங்களுடைய தரித்திரம் நீங்கி என் ஜனங்கள் வந்து இந்த இடத்துல கொட்டுவாங்கன்னு சொன்னேன். இப்போ அது நடந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்தரும் கொட்டுற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. ஆமென். அவ்வளவு வளமைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நம்ம எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ்.
முடிக்க வேண்டிய ஒரு சூழல். எஸ், இந்த நிர்ணயிக்கிற காரியத்திற்கு ஒரு தேவ பலன் நோடு. நீங்கள் அந்த நிர்ணயத்தை பண்ண போகிறீங்க. அதுக்கு அடையாளமாய் கர்த்தருடைய பந்தியை நாம் எடுத்து நாம் நிறைவு செய்ய விரும்புகிறோம். ஏன்னா இது ஏதோ மாம்ச புயத்தில் ஏதோ நான் பண்ணிடுவேனாக்கும் அப்படின்னு போல கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். அவருடைய இரத்தம் பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் எனக்கு பலனாக உதவியாக மாறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இதை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் கைகளில் வச்சிருங்க. பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பிறகு ஒருமனப்பட்டு நாம் இதை அனுசரிப்போம். இது எப்படி எடுத்துக்கோங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் நான் நிர்ணயிக்கிற காரியத்தை நிலைவரப்படுத்துகிற இரத்தமாக இது இருக்கிறது. நான் நிர்ணயிக்கிற காரியத்தை உறுதிப்படுத்துகிற அவருடைய சரீரமாய் அது இருக்கிறது என்பது அடையாளமாக அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு உடன்படிக்கையின் நண்பர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். இது ஒரு உடன்படிக்கையின் போஜனம். நீங்கள் செய்கிற காரியத்தை உங்கள் கூட நின்று உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு உடன்படிக்கையின் நண்பர் உங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant meals, it's a covenant things. மாஷாகாதாரா. உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்கள் வேத வாசிப்பு, நீங்கள் தேவனுக்காக ஈடுபட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய பிஸ்னஸ், வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் சில காரியத்தை நிலைவரப்படுத்துவார். நீங்கள் நிர்ணயங்கள், அவர் நிலைவரப்படுத்துவார். மாஷாகாரா மாசோகே தேரே போகோரோ ராத்தேன மாஷேகேந்தே ரெஹன மாகோட்டால பௌதரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைபடாமல் காரியங்கள் நடக்கும். இயேசுவின் இரத்தம் எல்லா தடையும் உங்களுக்காக நீக்கி போடும். ஹல்லேலூயா. சத்துருவை வெட்கத்தையும் உங்களுக்கு வெகுமானத்தையும் உடுத்துவதற்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் நிறைய கீர்த்தியை பெற போகிறீங்க, நீங்கள் புகழ்ச்சியை பெற போகிறீங்க. அவமானப்பட்ட எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியையும் உண்டாக்குகிற வருஷமாக உங்களுக்கு இருக்க போகிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் துடைத்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீங்கள் இருப்பீர்கள், சிறந்திருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பெருகுவீர்கள், வெற்றியாக இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது, வெற்றியை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை பலனை கொண்டு வருகிறது, நீடிய வாழ்வை கொண்டு வருகிறது, மரணமில்லா வாழ்வை கொண்டு வருகிறது, சாவை விரட்டுகிறது. ஹல்லேலூயா. ரஷாந்தா ரகடலா போரோ. எதையும் குறித்து ஒரு தீவிர உணர்வோடு இருங்கள். குளிர்ந்த மனநிலையில் இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. பேஷனட்டா இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. ரஷகடலா பரகதரா. ஆண்டவரே, நான் சும்மா ஏதோ வந்தா வருது அப்படி இருக்க மாட்டேன். வந்தே ஆகணும், பார்த்தே ஆகணுங்கிற ஆழமான தீர்மானங்களுக்குள்ளாக என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதுக்கு இவ்வளோலாம் செய்யணும்னா ஒரு பலன் வேணும் பாருங்க. அவரே உங்களை பலப்படுத்த போறார். அதுக்கு அடையாளமானது அந்த கம்யூனியன். இந்த முதல் வாரத்தில் நீங்க எடுக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்க போகிறார். இனிமே கர்த்தர் பலத்தில் நீங்க வாழ போறீங்க. கர்த்தர் பலத்தில் நீங்க செய்ய போறீங்க. அவர் உதவினால இதை நீங்க செய்ய போறீங்க. மாஷாந்தாரா டலா கேதோ ரோபோ லோரோ ரிஷா காதேரே பெலே கேதேரே ரிதாரா ரா ஷாடேலே ரெகேதேரே. ஓ glory 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 glory. எல்லாம் சொல்லுங்க, இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. இதை புசிக்கும் பொழுது நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன் என்பதை அங்கீகரிக்கிறேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இருந்ததே இல்லை. அவர் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அதே பலன் எனக்குரியதாக இருக்கிறது. இயேசுவின் பலன் என்னுடைய பலன், இயேசுவே எனது பலன் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். பிதா அனுப்பின நோக்கத்தை குமாரன் செய்து முடித்தது போல இந்த வருஷத்தில் தேவன் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற சிறந்த காரியங்களை நான் செய்வேன். அதற்குள் நுழைவேன், அதை அனுபவிப்பேன், அதை தொடுவேன்,
இயேசுவின் ரத்தம் என்னை பலப்படுத்துகிறது, எனக்கு முன் செல்கிறது. என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிவதை நான் காண்பேன். உடன்படிக்கையின் போஜனத்தோடு நான் துவங்குகிறேன். கர்த்தர் என் நண்பராய் இருக்கிறார், என் ஆற்றலாய் இருக்கிறார். அனைத்து காரியங்களும் எனக்கு நிலைவரப்படும். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். நம் கைகளை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கென்று கொடுக்கிற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ். கொடுக்கும்போது இந்த வருஷம் யோசிங்க, நான் வேற லெவலில் என் ஃபைனான்ஸ் இருக்கும் ஆண்டவரே, அதை விசுவாசி ஒரு விதையை நான் விதைக்க போறேன்னு கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இந்த இயர் என்னுடைய ஃபைனான்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நான் வேற லெவலில் நான் வந்து கொடுப்பேன் ஆண்டவரே. கோடா கோடியாக நான் பெருகுவேன் ஆண்டவரே. ஆமென். நான் நம்புறேன் என் தேவன் பெருக செய்கிற தேவன். இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க. இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டீங்க. ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நடந்தே தீரும், ஒரு பெருக்கம் நடந்தே தீரும். நெருக்கத்தின் வருஷமாக அல்ல, ஒரு பெருக்கத்தின் வருஷமாக கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தை கொடுப்பார். நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள், நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியா என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ பெருக்கத்தை நான் விசுவாசிட்டா என் விதையும் பெருக்கமாக தான் இருக்கும். நான் சின்னதை விதைக்க மாட்டேன், நான் பெருசாக விதைப்பேன். ஏன்னா நான் பெருசாக அறுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் கிவிங்கை வந்து அன்லிமிட்டடாக மாற்றிடுங்க, உங்கள் கிவிங்கை வேற மாதிரி மாற்றிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் அறுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நிர்ணயத்தால் நிலை வரப்படும். ஆமென். பாடல் பாடும் பொழுது நாம் இங்கே கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம். ஆலயத்திற்காக சில கோடிகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் அதை வந்து அங்கே கொடுத்துட்டு போங்க. சில லட்சங்களை கொண்டு வந்திருக்கவங்க அந்த பாக்ஸில் போடுங்க. இன்னும் கோல்டு மற்ற லாரி மூட்டைகள்லாம் இருந்ததுன்னா ஆஃபீஸ் ரூமில் இறக்கி வைங்க. ஐ see that my friend. நான் அதை பார்க்குறேன், அதனால் பேசுகிறேன். ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க. No, I'm not joking. நான் ஒரு நாள் சொன்னேன், என் சபையில் பாருங்கள் தங்கமாக கொட்டுவாங்க. யாருமே அன்னைக்கு கொஞ்சம் பேர் நம்பலை. உங்களை சொல்ல, நீங்கள் நம்பி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டீங்க. நிறைய பேர் நம்பலை. இப்போ பாருங்கள் கோல்டாக விழுது. அவங்களுக்கு வீடியோ போட மட்டும்தான் தெரியுதே தவிர இந்த விளைவை எப்படி பார்க்கறதுன்னு தெரியவே தெரியல. என்ன லைவ்ல நின்று ஸ்வைப்பிங்கில் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் ஸ்வைப்பிங் மிஷின் உள்ள சபை ஒன்று வந்து விட்டது. சில பேர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, நாங்களும் விதைக்கலான் இருக்கோன்னு போட்டிருக்காங்க. அது கூட நமக்கு சாதகமாக தான் போது பாருங்க. ஆமா, ஐயோ வேற மாதிரி வாழ்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆமா, அவன் சொந்தமா தீவு வாங்குறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ, நம்ம வீடு வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமே, சாந்த குணவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமே, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் யாரு கொடுத்தாரா? ஓ ஆபிரகாமின் சந்ததியே. நான் சொல்றேன், இந்த வருஷம் வீடு வாங்குங்க இயேசுவின் நாமத்தினால். வீடுகள் வாங்குவீர்களாக, வீடுகள் வாங்குவீர்களாக. ஆமென். புதிய தொழில்களை துவங்குவீர்களாக. கரெக்டா இருக்கு. நீங்க வந்து ஒண்ணு மட்டும் கரெக்டா பண்ணுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதோ தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர்றதையோ ரெண்டாம் பட்சமா வச்சிடாதீங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் வைங்க. எதுவா இருந்தாலும் ஆலயத்துக்கு நான் வருவேன், ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு வராதிங்க. அந்த பிகினிங்லேயே வந்து என் தேவனை உயர்த்த போகிறேன், என் கர்த்தரை உயர்த்த போகிறேன், என் ராஜாவை நான் உயர்த்த போகிறேன், அப்படி வந்து உட்காருங்க. இங்கே செலவு பண்ணுற நேரம்லாம் இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம், இட்ஸ் அ இன்வெஸ்டிங் டைம். இது ஒரு முதலீடாக உங்களுக்கு மாறும். இங்கே பேசப்படுற ஜீவன், இங்கே உண்டாகிற அனாயிண்டிங்ஸ், நீங்கள் போய் ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னா அதை சாதிக்க வைக்கும். அதனால் இதை வந்து கனமாக அதை வந்து செய்யுங்க. நிறைய பேர் பழகிருக்கீங்க, சிலர் அதை விடுறீங்க. அதை விடாமல் பிடிச்சிக்கோங்க கரெக்டாக. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதை ஒழுங்காக பண்ணுங்கள்.
3 சர்வீஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஞாயிறு கூட நான் ஆலயம் இல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த தீர்மானத்துக்கு வாங்க. எத்தனையோ தீர்மானம் சொன்னோம்ல, அதெல்லாம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வந்து உட்காந்து கொஞ்சம் ஆலோசனைகளை கேளுங்க. அந்த பிஸ்னஸ் ப்ராஸ்பரிட்டி அதெல்லாம் கேளுங்க. லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி கொஞ்ச நாளில் எல்லோரும் படிப்பாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். ஆனால் இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், அதனால் உங்களுக்காக ஒரு பந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மிஸ் பண்ண அதெல்லாம் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ள ஆரம்பி. Audio Jungle.